இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டாம் என அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். துரைமுருகன், பொன்முடி உள்ளிட்ட அமைச்சர்களின் கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பொது வழியில் கவனமுடன் பேச வேண்டும் என அறிவுறுத்தல். அதிபர் டிரம்பின் வர்த்தக போருக்கு எதிராக களமிறங்கப் போவதாக சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் அறிவிப்பு. மே 3ஆம் தேதி சிங்கப்பூரில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் அறிக்கை வெளியீடு. உலக பாரம்பரிய தினத்தையொட்டி தாஜ்மஹால் உள்ளிட்ட நினைவு சின்னங்களை இன்று இலவசமாக பார்வையிடலாம். மாமல்லபுரம் பிரதான சின்னங்களையும் ஒரு நாள் கட்டணமின்றி சுற்றி பார்க்கலாம் என்றும் தொல்லியல் துறை அறிவிப்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சேலம், தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளில் புனித வெள்ளியையொட்டி நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வலம். பேரணி மற்றும் சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. விருதாச்சலம் அருகே உடல்நலக் குறைவால் உயிரிழந்த தந்தையின் சடலம் முன்பு நின்று கண்ணீர் மல்க திருமணம் செய்த மகன் தந்தையின் பாதங்களை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றார். வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா சுற்றுப்பயணம். ரோட் தீவில் உள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுகிறார். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் தனியார் தங்கும் விடுதியில் போதை ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை. போலீசாருக்கு பயந்து பிரபல மலையாள சினிமா நடிகர் ஷைன் டோம் சாக்கு தப்பி ஓடும் சிசிடிவி காட்சி. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியில் நோயாளிக்கு பதிலாக நோயாளியின் தந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள். 3 நாட்களில் அறிக்கை அளிக்க மருத்துவமனை முதல்வர் உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பாம்பு கடித்து கணவன் உயிரிழந்ததாக கூறி நீலிக்கண்ணீர் வடித்த மனைவி. கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொலை செய்து பாம்பை கடிக்கவிட்டு நாடகமாடியது அம்பலம். பார்சிலோனா ஓபன் டென்னிஸ் தொடரில் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காரஸ் காலிறுதிக்கு முன்னேற்றம். செர்பிய வீரர் லாஸ்லோ ஜேரேவை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அபாரம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி. 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் பெங்களூரு பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை. போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. டெல்லியில் இம்மாத இறுதியில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா. நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருதை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு.
நடிகர் சூர்யா, கார்த்திக் சுப்புராஜ் கூட்டணியில் உருவாகியுள்ள ரெட்ரோ திரைப்படம். படத்தில் உள்ள கெட்ட வார்த்தைகளை மியூட் செய்ய தணிக்கை சான்றிதழ் குழு உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. 357 கோடியே 43 லட்சம் மதிப்பீட்டில் 2,02,531 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். $418 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் 6,760 முடிவுற்ற பணிகளை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 390 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 7,369 புதிய திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம். தமிழ்நாடு விண்வெளி கொள்கைக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. வக்பு திருத்த சட்டத்தின்படி எந்த உறுப்பினர் நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே பதியப்பட்ட வக்பு சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடி.